கடந்த சில தினங்களாக மின்தடை என்பது அதிகரித்து வருது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை கூட மின்தடை ஏற்படுறத பார்க்கணும். இந்த மருத்துவமனை வளாகங்கள்ல அந்த மின்தடை ஏற்படாமல் இருக்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறோம்? முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் பராமரிப்பு என்பது பொதுப்பணித்துறை வசம் தான் இருக்குது. மருத்துவ பணியாளர்கள் பராமரிப்புதல் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த துறைகளாக முதலமைச்சர் இது குறித்து நேற்று பேசினாரு. எல்லாத்தையும் ஒவ்வொரு இபி மினிஸ்டர் முக்கியமா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகம் பாதிக்கக்கூடிய இந்த துறைனா மருத்துவம், இபி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுலயும் குறிப்பிட்டு மருத்துவமனைகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், இது எல்லாமே இப்ப எல்லாமே மின் சப்ளை தேவைப்படுது. ஸோ அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் மருத்துவமனைகளுக்கு, அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் இதை நேரடியா இதை பார்த்து நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட அதை பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. நாங்க அதை பத்தி பேசிட்டோம். ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரிட்டையும் அவங்க செக்ரட்டரிட்டையும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் காசிபுரம் அரசு மருத்துவமனையில் மழைநீர் உள்ள போகுது. அந்த மாதிரி அதுக்கான என்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கு? அதான் இது பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லைங்க. அந்த ஒரு மழைநீர் வருதுன்னா அது 50-60 வருஷமா நடந்த அரசுல ப்ராப்பரான மழைநீர் வடிகால் சிஸ்டம் இல்லாததான் இதுக்கு பிரச்சனை. ஓவர் நைட்ல ஒரே நாள்ல இதுக்கு தீர்வு கண்டிப்பா நமக்கு கிடைக்காது. கண்டிப்பா இது எல்லாம் ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த முனிசிபல் டிஸ்ட்ரிபியூஷன் ராசிபுரத்துல மட்டும் இல்ல, நான் சொல்ல போனா நான் போட்டியிட்ட தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து நகரங்கள்லயும் கிராமங்கள்லயும் ஒரு இடத்துல கூட முறையான கழிவுநீர் வசதி இல்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமிக்கா சரி பண்ணாதான் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம தடுக்க முடியும். காப்பீடு திட்டம் இருந்தாலும் கூட 2 நாட்கள் அது 3 நாட்கள் மேல ஆகுது கிளியர் பண்றதுக்கு சொல்லப்படுது. அதுக்காக உடனடியாக அவசரத்துக்கு வேற வழி இல்லாம சிடி ஸ்கேன் மட்டுமே 2500 ரூபாயும், எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அதிகப்படியான தொகையும் வாங்குறதாக நோயாளிகள் அரசு மருத்துவமனைகள் காப்பீடு திட்டம் இருந்தால் மட்டும்தான் அதற்கான சிகிச்சை வழங்கக்கூடிய நடைமுறையே கடந்த சில வருஷங்களாவே தொடர்கதையாயிருக்கு. சர்ஜரியே காப்பீடு திட்டம் இருந்தாதான் பண்றாங்க அப்படின்ற பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இல்ல காப்பீடு திட்டம் அந்த மாதிரி கண்டிப்பா கிடையாது. காப்பீடு திட்டம் இருந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து அந்த பணம் வரும், அவ்வளவுதானே ஒழிய எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த எல்லாத்துக்கும் இந்த கல்வி மற்றும் மருத்துவம் ஒரு அடிப்படை உரிமை. அதனால கண்டிப்பா அந்த அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்படும். முறையான பயன்படுத்தவில்லை அப்படின்ற ஜிபே மூலியமா தான் இப்ப இந்த ஜிபே மூலியமா மட்டும்தான் பணங்கள் பெற்று வந்திருக்காங்க அரசு மருத்துவமனைகள். இந்த மாதிரி தகவல் வருதா சொல்லுங்க. கண்டிப்பா நான் 100% கரெக்டா இருக்குன்னு நான் சொல்லல. இந்த மாதிரி குறை இருந்தா சொல்லுங்க, எங்க இருக்கோ நாங்க சரி. எபோலா வைரஸ் இருக்கு சார். நீங்க சொல்லுங்க. எபோலா பத்தி மட்டும் சொல்லுங்க. டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் டிபிஹெச்சின் கீழே இபோலா வைரஸ் சம்பந்தமா WHO கொடுத்த எல்லா அறிவுரைகளின் படி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அறிவுரைகளின் படி we have taken action. we have எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும், எல்லா ஏர்போர்ட், எல்லா சீபோர்ட் சம்பந்தமா அது இருக்கிற எல்லா டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் ஆர் டேக்கிங் ஆல் ஆக்ஷன்ஸ். அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்ம ரெடியா வச்சிருக்கோம். ஏர்போர்ட்லயே நம்ம ஆல்ரெடி அந்த குழுக்கள் இருக்கு, மருத்துவ குழுக்கள் இருக்கு. அந்த குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன. அதுக்கான குவாரண்டைன் சென்டரும் நம்ம ரெடி பண்ணி தயார் நிலையில குவாரண்டைன் சென்டரும் ரெடியா இருக்கு. சார் பரிசோதனை அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இல்ல அதை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு நான் பார்க்கலாம். மக்களுக்கு பயனுள்ள திட்டமா இருந்தாலும் கண்டிப்பா இருந்தா கண்டிப்பா